Hello friends, welcome to our channel. நான் ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட், டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களோட பார்ட்னரோட கரண்ட் ஃபீலிங், அவர் என்ன ரைட் நவ் நினச்சிட்ருக்காங்க, உங்களை பற்றின ஒரு ஃபீலிங்ஸ், தாட்ஸ் ஏதாவது ஓடிட்டுருக்கா அவருக்கு, அவர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. ரெண்டாவது, எக்ஸ்பர்சன் யாராவது வந்தால் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவர் என்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு, என்ன தாட், என்ன டிசிஷன் எடுத்திருக்காரு, ரீகன்சிலேஷன் ஆகுமா, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அது எல்லாமே இந்த ரீடிங்கில் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்தராக வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து உறவுகள், அதாவது உங்கள் பர்சன், உங்களோட பார்ட்னர் இப்போ பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு லேடி, அதாவது ஃபீமேல் எனர்ஜி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக காமிக்குது. அவங்களோட அந்த பிரிவுக்கு காரணம் இந்த தேர்ட் பார்ட்டி மாதிரி காமிக்குது. ஸோ அவங்க வந்து உங்களை வந்து எமோஷ்னல் பிளாக் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து எமோஷ்னல் பிளாக் பண்ணி உங்ககிட்ட இருந்த நீங்கள் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, அதை வந்து அவர் வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இவங்களோட அந்த இது வந்து எமோஷ்னல் பிளாக் வந்து அவரை வந்து செய்ய விடாமல் தடுத்துட்ருக்குது. இது வந்து இப்போ கரண்ட்டில் உங்களோட பார்ட்னரோட சுச்சுவேஷன். ஓகேங்களா? அவரோட சுச்சுவேஷன் இது. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ஃபியராகவும் இருக்கார். ஏன்னா அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்குள்ளே ஒரு தைரியம் இல்லை, ஒரு ரொம்ப பயம் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா உறவுகளால் நிறைய காயப்பட்டுட்டோம். இனியும் நம்ம வந்து திரும்ப அதையே நினச்சிட்ருக்காங்க. அடுத்தது இதை சரி பண்ணலாம், இதிலேருந்து ஒரு லெசன்ஸ் கற்றுக்கிட்டோம், இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், இதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டு அடுத்தது நம்ம மூவ் பண்ணணும், அடுத்தது நம்ம ஏதாவது நம்ம வந்து ரீகன்சிலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாலாம் இல்லை. ஏன்னா அவங்கள வந்து அந்த மாதிரி நினைக்க விடாமல் பண்ணுறாங்க. அவங்கள சுற்றி இருக்க அந்த தேர்ட் பார்ட்டி பர்சன் வந்து, அந்த ஃபீமேல் பர்சன், அவரை வந்து இது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், இல்லைனா அவுட் சைடு அவரோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவரை வந்து எமோஷ்னல் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து அவர் வெளியில் வந்தால் மட்டும்தான் அகைன் நீங்கள் ஏதாவது ஃபோன் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவார். இல்லைனா அந்த தேர்ட் பார்ட்டி பேச்சு கேட்டுகிட்டே அப்படியே இருப்பார் அவர். ஏன்னா அவங்க அடுத்தது அவங்க வந்து இதுலேருந்து வெளியில் வரணுன்ற எண்ணமே அவருக்கு இல்லையே. அந்த விஷயத்தை பற்றியே நடந்து போன அந்த பிரச்சனைகள், அந்த உங்களை பற்றி ஒரு காயம், அதாவது ஒரு ஃபீலிங், ஒரு பேட் ஃபீலிங், லாஸ்ட்டு நடந்த அந்த சண்டை சச்சரவு, அதை பற்றி நினப்பு ஓடிட்டுருக்கு. அதனால அவரால் சரியான டிசிஷன் எடுக்க முடியல. பாருங்கள், அவர் திரும்ப வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாமல் பயப்படுறாரு. ஸோ அவரை வந்து ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ, மெயினாக தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. அது இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருக்குது. அவருக்கு மூன் எனர்ஜியும் கம்மியாக இருக்குது. அதனால தான் அவருக்கு அந்த ஃபியரும் இருக்குது. ரெண்டாவது, அந்த பாதிப்புகளும் இருக்குது. பாஸ்டில் நடந்த அந்த பாதிப்புகள் மூலயமாவும் அவர் வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மெசேஜ் அந்த நம்ம ஃபுல்லுமே ரெசனேட் ஆகும். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மெசேஜ். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ, அதனால் அவங்க வந்து அவங்களோட எமோஷனல் பிளாக் வச்சு அப்படியே அவரை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அதனால் அவங்க வந்து பழசுலேயே தான் இருப்பாங்களே தவிர அது நெக்ஸ்ட் லெவல் போகணும், நெக்ஸ்ட்டு அதிலேருந்து தைரியமாக முடிவு எடுக்கின்ற அந்த ரீகன்சிடர் பண்ணணுங்கிற அந்த இதுக்கும் அவங்க வந்து வரல. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மெயில் மஸ்குலன் எனர்ஜி மெயினாக காமிக்குது. அது என்னென்னா, அந்த எனர்ஜி வந்து நிறைய உங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள ஒரு ஈகோயிஸ்டிக்ஸ் வர்றதுக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸான, அதாவது உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ வந்து இவர் மூலமாக உங்களுக்கு காமிக்குது. அந்த மஸ்குலன் எனர்ஜி நீங்கள் நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. அது உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு சிலருக்கு என்னென்னா, இந்த உறவு இவர் வந்து, அதாவது உங்களோட பார்ட்னர், இப்போ கரண்ட் பார்ட்னர் வந்து என்னென்னா, அவரே கூட இந்த மாதிரி அவருக்குள்ளே சில ஈகோஸ்டிக்ஸ் இருக்கலாம். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கலாம். இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கிறவங்களோட கரண்ட் பார்ட்னர் அவர் வந்து ரொம்ப லாஜிக்காகவும் ரொம்ப, அதாவது ரொம்ப ஃபீல்கெல்லாம்
என்ன சொல்கிறது, எமோஷ்னல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இது கொடுக்க மாட்டார். என்ன சொல்கிறது, அதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். ஏன்னா நிறைய அவர் வந்து சில பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அது ஸ்லீப்லெஸ் நைட்டு, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. ஈகோஸ்டிக்ஸ் ஒரு சிலருக்கு இருக்குது, நீங்களாக இருந்தாலும் சரி அவருக்கும் சரி. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஈகோஸ்டிக்ஸ் அதிகமாக தெரியுது எனக்கு. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக ரீஜாயின் பண்ணுறதுக்கோ ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஈகோஸ்டிக்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப மனசில் வந்து டிப்ரெஷனும் இருக்குது. அதனால் அவர் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். இது ஒரு சிலருக்கு. ஓகேங்களா? கரண்ட் பர்சன். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கரண்ட் பர்சன் உங்ககிட்ட வந்து இப்போது ஒரு பிரேக்கில் இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ரெசனேட் ஆகும் நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயங்கள். அதுவும் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலருக்கு ஃபீமேல்னால தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. ஸோ அவரை எமோஷ்னல் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பார்ட்னருக்கு வந்து இப்போ மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது, அதனால் பழைய விஷயங்களே இருக்கார். ஸோ அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும், அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்ற அந்த எண்ணமும் இல்லை. நீங்கள் ஏதாவது கால் பண்ணி பேசினா கூட அது வந்து அது வந்து கம்யூனிகேட் பண்ணணும், கவனிக்க மாட்டேங்கிறார். அந்த பழைய கோபத்தாபத்திலேயே அதையே நினச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு மஸ்குலன் எனர்ஜி இது, அதாவது தேர்ட் பார்ட்டி இஷ்யூ மாதிரி காமிக்குது. அவங்களால உங்களுக்கு அந்த பிரேக் நடந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனே வந்து கொஞ்சம் ஈகோ பார்க்குறவராக இருப்பார், கொஞ்சம் ஈகோஸ்டிக்ஸ் பர்சனாக இருக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனாலும் அவருக்கும் சில டிப்ரெஷன்னால தான் அவர் அப்படி ஆயிருக்கார். ஓகேங்களா? இதில் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தா அந்த ரீகன்சிடர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கரண்ட் பர்சன் இருக்கிறவங்களுக்கு, கரண்ட் பர்சன் கிட்ட இருந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான இது ஒரு மெசேஜ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது வந்து உங்களோட எக்ஸ்பர்சன். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன ஒரு ஃபீல் இவங்களுக்காக கொடுக்குறாங்க, அவங்களுக்கான தாட்ஸ் இவங்களுக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்னது வந்து கரண்ட் பர்சன் பிரேக்கில் இருக்கீங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து உங்களோட எக்ஸ்பர்சன் யாராக இருக்கலாம், அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ ரைட் நவ் அவங்களுக்கு சில விஷயங்கள் முடிவெடுத்திருக்காங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ரொம்ப பார்த்து நிதானமாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஜாபாக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க விஷஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி காமிக்குது. ஒரு சிலருக்கு ரீஜாயின் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈகோஸ்டிக்ஸ்லாம் விட்டுட்டு திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான கம்யூனிகேஷன் ஏதாவது உங்களுக்கு பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த இது பார்க்கும்போது எனக்கு நியூ பிகினிங்ஸ் அந்த மாதிரி தான் காமிக்குது. ஒரு சிலருக்கு வந்து சுத்தமாக அவங்க வந்து காண்டாக்டே பண்ணலை, அவங்கக்கிட்டேருந்து எந்த இதுவும் இல்லை அப்படின்னா இது வந்து நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் கேளுங்க. ஏன்னா அவருக்கு அந்த பர்சனுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்க மாதிரி இதில் காமிக்குது. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அவர் எந்த முடிவு எடுத்தாலுமே உங்களோட இதை பார்த்துட்ருக்க இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட எக்ஸ்பர்சனாக இருந்தால் அவர் தெளிவாக தீர்க்கமாக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. அது நியூ பிகினிங்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணி அவர்கிட்ட கால் பண்ணி பேசலாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சிலருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா அவங்க இந்த பழைய தாட்டில் இல்லை, அதிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க, அடுத்தது மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொல்கிறேன், அவங்க சுத்தமாக உங்ககிட்டே இருந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல், ஏன்னா அவங்க வந்து பழைய அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அவங்கள டிப்ரெஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? டிப்ரெஷன் பண்ணியிருக்கு, நிறைய ஹார்ட் ஒர்க் பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லீப்லெஸ் நைட் இதெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப இது பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு ரீகன்சிலேஷன் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவர் உங்களோட எக்ஸ்பர்சனும் கூட
ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப கைட் பண்ணி ரொம்ப அந்த மாதிரி தான் அவரோட விஷயங்களை வந்து அவர் வந்து எடுத்து வைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மூன் எனர்ஜி உங்களுக்கு வந்து தேவை. ஏன்னா இங்கே மூன் எனர்ஜியும் காமிக்குது. ஸோ அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். இது ஒரு சிலருக்காக சொல்கிறேன். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ரீஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதில் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங், ஹீலிங் வேணும்னாலும் ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் யாராச்சும் ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம், அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கைடன்ஸ்க்காக. ஏன்னா டாரூட்டில் மட்டும்தான் கரெக்டாக எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்குதுன்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிறது எல்லாத்தையும் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் மற்றவங்களுக்கு, அதாவது ஒரு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணி அதன் மூலம் அவங்க பயனடைஞ்சால் அது கூட ஒரு குட் கர்மா தான் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், நிறைய கிராட்டிடியூட் சொல்லுங்கள். ஓகேங்களா? மெடிடேஷன் பண்ணுங்கள், குருமார்களை கைப்பிடிச்சிக்கோங்க. சாய் இல்லைன்னா உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ உங்களுக்கு இப்போது யார் இப்போ இதை பார்க்குறவங்க வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீம், கிறிஸ்டின், நீங்கள் எந்த ஒரு கடவுளை ப்ரே பண்ணிங்களோ இன்னும் கொஞ்சம் அவங்களோட நெருக்கமாக இருங்க. நிறைய நேரம் அவங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்ட்டு கமெண்ட்டில் கொடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள், தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க இந்த ரீடிங் வந்து ரொம்ப அதாவது எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்து எமோஷ்னலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான அந்த பர்சனுக்கு தான் இது ரொம்ப இதாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். நான் வந்து எதையுமே வந்து ரொம்ப இதில் இருக்கிற நிறைய விஷயங்களை அப்படியே நான் கொடுத்துர்ல, ஓரளவுக்கு தான் நான் வந்து, ஏன்னா அப்படியே கொடுத்தா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா? இதில் 2 செக்ரிகேட் பண்ணிட்டேன். ஒன்று கரண்ட் பார்ட்னரோட அந்த ஃபீல், அவர் என்ன தாட்டில் இருக்காங்க, அந்த விஷயம் நடந்ததுக்கு, அந்த பிரேக் நடந்ததுக்கான காரணம் என்ன, அது யார் காரணம் அப்படின்னும் எல்லாம் சொல்லியிருக்கேன். அது 2 பேர் தரப்புலையும் என்ன ஒரு விஷயத்த நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரீஜாயின் பண்ண முடியுன்றது ஒரு சிலருக்கு சொன்னேன். இதில் வந்து இதில் வந்து உங்கள் எக்ஸ்பர்சன் கூட ரீஜாயின் பண்ணுறதுக்கு 45% தான் எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் வந்து அவர் நியூ பிகினிங்ஸ்க்கு போகிற மாதிரி தான் எனக்கு இதில் தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதனால் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து சேனல் இந்த மெசேஜ் வந்து இது வந்து கரண்ட் ரீடிங் நான் இப்போ கொடுக்குறது வந்து டைம்லெஸ் ரீடிங். ஓகேங்களா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு அது ரெசனேட் ஆகிடும். ஓகே, சரி. இந்த சேனல் பார்த்து தொடர்ந்து நீங்கள் பயனடையணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பிளெஸிங்ஸ்லாம் வாங்கி நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். உங்களோட பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ கவலைப்படாதீங்க, தொடர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களை விட்டு ஒரு உறவு போகுதுன்னா, அவங்க வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு போகிறாங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல நியூ பிகினிங்ஸ் இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்கும்போது உங்களுக்கும் இருக்காதா? ஒரு சிலர் அவரோட ரீகன்சிலேஷன் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டெப் எடுங்க. யூ ஹேவ் டு டேக் த ஸ்டெப். ஓகேவா? அதை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரே பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். அவர் உங்களோட வர மாதிரி நீங்கள் அவர் நியூவாக ஒரு இது போகாமல் அவங்க கூட வந்து இருக்க மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ப்ரேயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது இந்த ப்ராப்ளத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி. ஓகேவா? காட் bless you all. Thank you friends. Have a nice day.